ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்ளைட் மார்க்கெட்டிங்னா என்ன, அப்ளைட் மார்க்கெட்டிங்லேருந்து ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா, அண்ட் என்னென்ன வழியில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும், அண்ட் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளைட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் வராது. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்ளைட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒரு பொருளை வாங்கி செல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம ஸ்டாக் வைக்கணும். லைக் ரீட்டைல் ஷாப் மாதிரி. ஸோ மளிகை கடையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு அது ஒவ்வொருத்தருக்கா கொடுப்பாங்க. அண்ட் அதுலேருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அஃப்லைட் மார்க்கெட்டிங் எப்படி அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்க தேவையில்லை, பட் அந்த ஸ்டாக்கை உங்களால் விற்க முடியும். லைக் என்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னு நான் வந்து செல் பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட வாட்டர் பாட்டில் வாங்கி வைக்கணும் அவசியம் இல்லை. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு வாட்டர் கேனை ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வாங்குறேன். அண்ட் அந்த வாட்டர் கேனை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமா நடக்கக்கூடிய ப்ராசஸ் மாதிரி தான். நான் கொடுக்கக்கூடிய லிங்க் மூலிமா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தென் எனக்கு அதில் கமிஷன் கிடைக்கும். ஸோ எனக்கு இது வந்து ஒரு அஃப்லைட் ப்ரோக்ராம் லைக் தட். அப்படி எனக்கு கமிஷன் ஏர்ன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது ஒரு அஃப்லைட் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் இதில் ஸ்டாக்கை ஒரு பொருளை வாங்கி வைக்காமையே ஒரு பொருளை செல் பண்ண முடியும். அண்ட் அதுலேருந்து நீங்கள் கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் அஃப்லைட் மார்க்கெட்டிங். சரி, அஃப்லைட் மார்க்கெட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, இதுக்குன்னு தனியாக அஃப்லைட் ப்ரோக்ராம்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ, மிந்த்ரா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும்ல. ஸோ இது எல்லாத்துலேயும் அஃப்லைட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் செல் பண்ணுறது மூலயமா நீங்கள் கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும். சரி, நீங்கள் இப்போ அஃப்லைட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ப்ராடக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது, செல் பண்ணுறது, என்ன விஷயங்கள் யூஸ் பண்ணால் ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகும், நம்மளுக்கு அதிகமாக கமிஷன் வரும் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்டை எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எடுத்தோடனே ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணக்கூடாது. நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆல்ரெடி அடிக்கடி உங்கள் ஃபீல்டில் இல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வாங்கி அதுக்கான வீடியோவை ஒன்று டுட்டோரியல் வீடியோவாக போட்டோம். இல்லை இந்த ப்ராடக்டை நான் இதுக்காக வாங்கினேன், ஸோ இது வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு ப்ராப்ளம் சொல்லணும், சால்வ் பண்ணுச்சுன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் அப்படி ஒரு ப்ராடக்டை மக்கள்கிட்ட சொல்கிறப்ப அதில் தேவையான ப்ராடக்ட் வாங்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க உங்கள் ரெஃபரன்ஸ் மூலமா. அது மூலமா நீங்கள் கமிஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ரேண்டமாக செலக்ட் பண்ணாமல் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு உண்டான வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணணும். லைக் இன்ஸ்டாகிராம் ரீல் எடுக்கலாம், யூடியூப் ஷார்ட்ஸாக போடலாம், வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி விடலாம், ஃப்ரெண்ட்ஸோட குரூப்புக்கு அனுப்பிச்சி விடலாம், ஃபேஸ்புக் குரூப்பில் வைக்கலாம், டெலிகிராம் குரூப்ஸில் போடலாம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டியை நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். ஸோ அஃப்லைட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் ஈஸியாக உங்களால் அஃப்லைட் ப்ரோக்ராமாக ரன் பண்ண முடியும். அண்ட் த சேம் டைம் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, காட்டினீங்க அப்படின்னா, ஒரு குட் ப்ராடக்ட் காட்டுறப்ப கஸ்டமர்ஸ், உங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு கமிஷன் கிடைக்க போகுது. ஸோ மார்க்கெட்டிங்கில் அந்த உடனே பல பேர் பண்ணக்கூடிய தப்புகள் என்ன அப்படின்னா, அஃப்லைட் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே எனக்கு ரெவன்யூ வரல, கமிஷன் கம்மியாக இருக்குது, ரெவன்யூ வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ண ஒரு வாரத்துலேயே ஒரு மாதத்துலேயே வந்து எல்லாத்துக்கும் அமௌண்ட் வராது, ரொம்ப நாள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கம்யூனிட்டி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கமிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஒரே வீடியோவில் உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடியும், பல வீடியோவில் உங்களுக்கு அமௌண்ட் வராமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அஃப்லைட் ப்ரோக்ராமில். அதே மாதிரி புதுசாக வரவங்க டக்குன்னு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்கேம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து செல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறது அது தப்பாக இருக்கும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வாங்குங்க, தென் அதை யூஸ் பண்ணி காட்டுங்க, அதுலேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி அஃப்லைட் ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா, அஃப்லைட் மார்க்கெட்டிங்கில் நான் வந்து 12K வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மீஷோவை பற்றி. ஸோ அதுலேருந்து நான் 12,000 ஏர்ன் பண்ணேன். ஸோ என்னால் ஏர்ன் பண்ண முடியுதுன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆப்புக்கும் எப்படி அஃப்லைட் ப்ரோக்ராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனல் அண்ட் டெக்னாலஜிக்கல் வீடியோவும் நான் இனிமேல் போகலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டுங்க.